2 டம்ளர் ராகி மாவுக்கு 6 டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்துல வச்சு கொஞ்சமா உப்பு சேர்ந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சம்பா ரவை சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுமே அதை எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கர்ல ஒரு 3/4 இல்ல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்ச அந்த தண்ணியில 2 டம்ளர் ராகி மாவை கொட்டிக்கலாம். நான் அப்படியே கொட்டுறேன், ஒன்றும் கட்டியாகாது. கட்டியாகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம ரவை சேர்த்திருக்கோம். நல்லா ஸ்மூத்தா ஆகிற வரைக்கும் நல்லா அந்த விஸ்க் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா அந்த தண்ணி தொட்டு சைட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ குக்கர்ல தண்ணி கோச்சிருக்கு பாருங்க, அதுக்குள்ள இந்த பாத்திரத்தை வச்சு மூடி வச்சு நல்லா ஒரு 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 3 வரமிளகா, ஒரு துண்டு புளி, நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தேங்காய் போட்டு இதை நம்ம ஆறுனதுமே மிக்சியில அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த சட்னி களிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப குக்கர் ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா எடுத்து பாக்குறேன், கரெக்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொலக்கொலன்னு இருந்தாதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சட்னியோட சர்வ் பண்ணுங்க, அவ்வளவுதான்.